நாமக்கல் மாவட்டம் வெப்படை அருகில் உள்ள ரங்கனூரை சேர்ந்த பிரசாந்த் என்ற இளைஞர் கடந்த ஞாயிறன்று ஏற்பட்ட சாலை விபத்தில் படுகாயமடைந்து சிகிச்சை பலனின்றி மூளைச்சாவின் காரணமாக அவர் உயிரிழந்தார். இந்நிலையில் பிரசாந்தின் பெற்றோர் மகனது உடல் உறுப்புகளை தானம் செய்ய ஒப்புக்கொண்டதால் அவரது கண்கள், சிறுநீரகம், ஈரல், நுரையீரல் ஆகியவை சென்னை மற்றும் கோவை உள்ளிட்ட மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. முன்னதாக சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை டீன் மணி, கண்காணிப்பாளர் மருத்துவர் தனபால் மற்றும் மருத்துவர்கள் வாலிபர் பிரசாந்தின் உடலுக்கு இன்று மலர் மாலை வைத்து அஞ்சலி செலுத்தினர். இன்று காலை பிரசாந்த் என்ற இளைஞரின் உடல் உறுப்பு அனைத்தும், அதாவது இருதயமும் நுரையீரலும் எடுத்துவதற்கு யாரும் வரவில்லை. ஈரல் உறுப்பை தனியார் மருத்துவமனை சென்னையில் எடுத்துள்ளார்கள். சிறுநீரகம் அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவமனை டிபார்ட்மெண்ட் ஆஃப் யூராலஜியில், டிபார்ட்மெண்ட் ஆஃப் நெஃப்ராலஜியில் ஒருவருக்கு ரெஜிஸ்டர் செய்துள்ள ஒருவருக்கு தற்சமயம் அறுவை சிகிச்சை நடந்து கொண்டிருக்கிறது. மாற்று அறுவை சிகிச்சை நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு கிட்னியானது கோயம்புத்தூர் தனியார் மருத்துவமனைக்கு வழங்கப்பட்டுள்ளது டிரான்ஸ்டால் மூலம். கருவெளியா ஆனது நமது மருத்துவமனை அரசு மோகன் குமாரமங்கலம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆப்தாலேயே வழங்கப்பட்டுள்ளது. இது 2017 வருடத்திலிருந்து இந்த உடல் உறுப்பு தானம் நமது தமிழக அரசாங்கம் எடுத்து வந்த ஒரு முயற்சியாகும். போன வருடம் ஏறத்தாழ 15 உடல் உறுப்பு தானங்கள் நடந்துள்ளது இம்மருத்துவமனையில். இந்த வருடம் இது நாள் வரை 8 உடல் உறுப்பு தானங்கள் நடைபெற்றுள்ளது இம்மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில். இது மக்களிடம் ஒரு விழிப்புணர்வை நமது அரசாங்கம் கடந்த ஆண்டு ஏற்படுத்தியுள்ளது.